அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பைமை சேனலில் நம்ம பதிவில் தொடர்ந்து இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரகநிலை பொறுத்து தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பரிகாரம் உங்களுக்கு பயன் தரும்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சுபகாரிய தடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியான ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிதானமாக செயல்படுவதாலும் அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய காரியமும் எதிர்பார்த்த காரியமும் வெற்றிகரமாக நடந்து முடியுங்க. பணவரத்து நல்லா இருக்கு, எதிர்பார்த்த உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மன சஞ்சலம் ஏற்படுத்தலாம், வீண் பகைகள் ஏற்பட்டு விலகுங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திடீர் கோபம் ஏற்படுங்க, வீண் செலவு இருக்கும். மேலும் பிடிவாதத்தை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மெத்தன போக்கு உண்டு. வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாம சாந்தமாக உரையாடுவது தான் வியாபார விருத்திக்கு வழி செய்யும். பணவரத்து திருப்தி தரும் விதத்துல இருக்கு. செலவு அதிகரிக்கலாம். உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும். சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாம நிதானத்தை கடைபிடிங்க. குடும்பத்துல இருப்பவங்களுடைய செயல்கள் உங்க கோபத்தை தூண்டலாம். மிகவும் கவனமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம், எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மீன் செலவு குறைப்பது நல்லது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாக நடக்கலாம். எந்த விஷயத்துல ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அரசியலில் இருந்தீங்கன்னா மனதில் தைரியம் உண்டாகும், எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் உண்டுங்க. இதிலோ முன்னேற்றம் காண்பிங்க. இஷ்டத்திற்கு பார்த்தீங்கன்னா விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் காணப்பட்ட மெத்தன போக்கு நீங்கி சுறுசுறுப்பாக பாடங்களை படிக்க தொடங்குவீங்க. பிடிவாதத்தை விடுவது ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாதத்தின் தொடக்கத்திலே 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் சனி ராகு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் சனியும் 3ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் இடமாற்றம் தொழில் ரீதியான பயணங்கள் உண்டாகும். மேலும் சதுர் கிரக யோக காரணமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை உற்சாக அதிகரிக்கும். வேலையில் முன்னேற்றம் உண்டு. புதிய திட்டங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை சம்பந்தமாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். சில சவால்கள் வந்தாலும் கடின உழைப்பு துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி சார்ந்த விஷயத்தில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக அமையும். எதிர்பாராத செலவுகளோ நிதி இழப்பீடுகளோ சந்திக்க நேரிடும். எனவே பட்ஜெட் தயாரிப்பதோ நிதி நிர்வாகத்தில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்கள் கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைத்திடுங்க. மேலும் பொருளாதார நிலைமை சீராகும். வேலையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளோ சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. புதிய திட்டத்தில் பணிபுரிவீங்க. வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். தொழில் செய்து வந்தீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. குருவின் நிலைப்பாடு தொழில் லாபத்தை அளிக்குங்க. புதிய யோசனைகளை செயல்படுத்தி அதை முன்னேற்றமும் பெறுவீங்க. மேலும் 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது இப்போதைக்கு உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் தொடர்ந்து விழிப்போடு இருங்க. உணவு, உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு ஆகியவற்றை மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவை பொறுத்தவரை வாழ்க்கையில் சீரத்தன்மை அதிகரிக்கும். பொறுப்புடன் நடந்து கொள்வீங்க. காதல் உறவுகள் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும். சவால்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு உறவுகளை கையாளுவீங்க. திருமணமானவங்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய இறுதியில் இறுக்கம் குறைந்தே உறவு மேம்படுங்க. மேலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைய போகுது. அதிக முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா சிறந்த முடிவுகளை பெறலாம். உங்களுடைய புத்திசாலித்தனம்
இனி அதிகரிக்கும். கடினமான பணிகளை எளிதில் செய்து முடிப்பீங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்கள் ராசி லக்னத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருப்பதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஜென்ம ராசியில் பாக்கியாதிபதி என சூரியன் இருப்பதால் அரசாங்க வகையில் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருந்தீங்கன்னா அவை அனைத்தும் நல்லபடியாக நடக்க போகுது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்க யோகம் உண்டு. நல்ல பதவிகளும் கிடைக்குங்க. கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை செய்யக்கூடிய நிலை இருந்தால் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நிலை உருவாகும். இனி அந்த நிலைகள் மாறா. நீங்கள் நினைத்த மாதிரியான வேலை அமைய போகுது. செவ்வாய் பகவான் ஜென்ம சாணத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணிய சாணத்தில் இருப்பதாலுமே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக காத்திருத்தவங்களுக்கு சிகிச்சை இயற்கையாக குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ராசி அதிபதி அஷ்டம ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கடந்த கால நஷ்டங்கள் தீரும். நல்ல நன்மைகளான யோகம் நிறைந்த நாட்களாக அமைய போகுது. கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வருமானத்தில் நல்ல வெகுமானம் கிடைத்திடுங்க. கணினி சம்பந்தமான துறையில் இருந்தீங்கன்னா கை நிறைய காசு பணம் கிடைக்கும். கடல் கடந்த பயணம் கௌரவமாக அமையும். குலதெய்வ விருட்ச வழிபாடுகள் திருமண யோகம் கொடுத்துடுங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பிற்கு வியாழக்கிழமை தேரும் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தருங்க. மேலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது உங்களுக்கான அதிகப்படியான நன்மைகளை தரும். திருமணமானவர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைமையும் காதல் சம்பந்தமான விஷயங்களை ஏற்றமுண்டே சமுதாயத்தில் உங்களுக்கான கௌரவமான வாழ்க்கையை அடைவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டுங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோக ஏற்றுன்னு பெரு யோக நிறைந்த மாதமாக அமைய போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பேசாத நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களை தேடி வர போகிறாங்க. அரசு அதிகாரிகளால் ஆதாயம் உண்டு. கேது 8ஆம் வீட்டுக்கு வருவதால் வாகனத்தில் சகசமெல்லாம் வேண்டாம். கவனமாக ஓட்டுங்க. கண்ணெரிச்சல் வயிற்று வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தினருடைய முக்கியத்துவம் அளிப்பாங்க. விலையுயர்ந்த ஆடை அணிகலங்களும் சேரும். பணப்பழக்கம் ஓரளவு இருக்கும். அடமானத்தில் வைத்துள்ள பழைய நகைகளை மிக்க போறீங்க. கண்ணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கனவுகள் நினைவாக போகுது. உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை அமைங்க. எப்போதும் பெற்றோர் பேச்சு கேட்கவும் அவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டாலே எதிலும் சாதிக்க முடியுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் பிறக்கும். கெட்ட நண்பர்களை ஒதுக்கி தள்ளுங்க. விளையாட்டு போட்டிகளில் பரிசு பாராட்டும் இந்த நேரத்தில் உண்டு. வியாபாரத்தில் தேக்கி கிடந்த சரக்குகளை விளம்பர யுத்தியால் விற்று தீர்ப்பீங்க. புதிய முதலீடுகளை தவிர்த்துட்டு இருப்பதை வைத்து முன்னேற பாருங்க. புது வாடிக்கையாளருடைய வருகை உண்டு. ரியல் எஸ்டேட் பதிப்பகம் சிமெண்ட் வகைகளால் லாபம் உண்டு. வேலையாட்களை அன்பாக நடத்தணும். அதே சமயம் அவங்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லி கொண்டிருக்காதீங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களிடையே கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கு. கூடுமான வரை இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. லாபம் குறையாதுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு இனி உண்டு. சம்பள உயர்வு உண்டு. மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு உண்டு. கணினி துறையில் இருந்தீங்கன்னா அதிக சம்பளமோ சலுகைகளோ உள்ள வேலை அமையும். கலைத்துறையில் படைப்புகள் பாராட்டப்படும். அதே சமயம் விமர்சனத்தை தவிர்க்க பாருங்க. நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பொது காரியத்தில் இருந்தீங்கன்னா சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த தண்டை நீங்கி தம்பதியர் ஒற்றுமை வாழ்வீங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வரவு பெறுவீங்க. தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறலாம். அடுத்ததாக வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்படணும். வியாபாரிகளுடைய மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டாலே லாபத்தை பெறலாம். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவாங்க. அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தந்தை மகன் உறவு சுமூகமாக அமையும். அடுத்ததாக வரக்கூடிய பத்திர உத்திராட்டம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறலாம். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. அதே சமயம் பணியாளரிடம் கவனமாக இருங்க. வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவீங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவுக்கு வியாழக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.